நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, குரு அதிசாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னா ஸ்பீட் எடுக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பகவான் எங்கே இருக்கார்? இப்போது அவர் மிதுனத்தில் இருக்கார். ஆனால் அக்டோபர் 18 2025 அவர் வேகம் எடுத்து கடகத்துக்கு போறார். குரு பகவான் தனக்கு பிடிக்காத இடத்திலிருந்து பிடிச்ச சூப்பரான ஒரு சக்கரவர்த்தி போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு குரு பகவான் மூவ் பண்றாரு. அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷமா இருப்பார். நார்மலாக ஒரு நல்ல இடத்துக்கு போறதா இருந்தாலே நமக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க மதிப்பும் மரியாதையும் அவ்வளோ சூப்பரா சக்கரவர்த்தி பொசிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ சூப்பர் பொசிஷன் போறாருன்னா குருவனுடைய நிலை எவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. அந்த குரு அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் கடக ராசியில தான் இருக்க போறார். அங்கு அவருடைய நிலை 2ஆக பிரிக்கப்படுது. ஒன்று அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரா உச்சம் பெற்ற நிலையில இருக்க போறார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லா. அதே நவம்பர் 11 டிசம்பர் 5 வரைக்கும் அவர் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சு, அதாவது வக்ரகதி பெற்று மறுபடியும் டிசம்பர் 5 மிதுனத்துக்கே வரப்போறார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பிரிச்சு சொல்ல போறேன். ஸோ ரொம்ப கீனா வாட்ச் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். சிலருக்கு ஏதாவது எச்சரிக்கைன்னு சொன்னா அந்த இடத்துல விழிப்புணர்ச்சியோட செயல்படுங்க. சரியா? இனி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்கு அப்படின்றது விளக்கமா நம்ம இனி பதிவுக்குள்ள போகலாம். துளாராசி அன்பர்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெளிவா இந்த பகுதியை நீங்க கேட்டுக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் துளாராசி பெரிய பெரிய பிளஸஸாவே மூவ் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இப்போ அதுக்கு ஒரு சின்ன பிரேக் வருது. பிரேக்குன்றது சின்ன தடை, ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய காலம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. பெரிய தடுமாற்றங்கள் வராது. ஆனா கண்டிப்பா ஸ்லோ டவுன் பண்ணணும். வை? ஏன் அப்படின்னா, இப்ப இந்த குரு உங்களுக்கு மூவ் பண்றது 10ஆம் வீட்டுக்கு மூவ் பண்றார். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்படி இருக்கும்போது பொருளாதார சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா, ஜீவனஸ்தானம் சம்பந்தமா, வேலை சம்பந்தமா எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. ஸோ நோ ரிஸ்க் டு எனி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ? அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்குமே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா தொழில் பயங்கரமா நடந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் ஓகே, அக்டோபர் 18 அப்புறம் நான் அபிவிருத்தி பண்றேன் அப்படின்னு அதுக்காக நீங்க ஒரு லோன் வாங்குறதோ அல்லது ஒரு பார்ட்னர் கிட்ட இதுக்காக பர்சனலைஸ்டா கடன் வாங்குறதோ அதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு கூட்டிட்டு போய் விட்டுரும். ஏன்னா இப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் குறையும்ன்றது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கான்சென்ட்ரேஷன் கிடைக்காது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா, இப்ப தசா புத்தி அந்தரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆர்டர் வரும். அதனால சின்ன சின்ன ஆர்டர்ஸ் மேல எல்லாம் உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாம கடைசியில ஒரு ஆர்டரை நோக்கி மற்றவங்க கிட்ட எல்லாம் கெட்ட பேர் வாங்கியும் அவங்க எல்லாம் மறுபடியும் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்காத வகையில போய் மாட்டிக்குவீங்க. ஸோ அதைத்தான் சொல்ல வரேன். இதே நெகட்டிவா நம்ம பிளானட்ஸ் இருந்தது இப்ப தசாபுத்தி அந்தரம்னா உங்களுக்கு என்னன்னா, நிறைய ஆர்டர் கொடுப்பாங்கன்னு வாங்கின மிஷினுக்கு இப்ப ஆர்டரே வராம லோன் கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ இப்ப நீங்க உங்களுக்கு வெற்றி அப்படின்றது எப்படின்னா, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். அண்ட் இப்போ பொதுவாகவே துளாராசி அன்பர்கள் தே ஆர் மல்டி டேலண்டட் பீப்புள். ஸோ அந்த மல்டி டேலண்டடை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஒரு செக்டர் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கீங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஃபோக்கஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா தான் எல்லா விஷயத்தையும் உங்களால் எடுத்துட்டு போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதை பார்த்து இதை விட்டுட்டோம், அதை பார்த்து அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுடைய தடுமாற்றத்துக்குள்ள
தள்ளப்பட்டுடுவீங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை கிடைக்கும், ஆனா அந்த இடத்துல உங்களை சைன் போட சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பாருங்க. அதுல 5 years கான்ட்ராக்ட்னு எழுதி இருப்பாங்க. ஆனா நீங்க இப்ப ஏதோ போலாம், இன்னும் ஜாப் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு பிடிக்காத ஒரு ஜாபுக்கு போயிருப்பீங்க. கடைசியில இதையும் விடாம அதையும் எடுக்க முடியாம ஒரு பிளாக் மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அலர்ட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த காலகட்டத்தில் கோ ஆன் த ஃப்ளோ அப்படின்னு விட்டுருங்க. சரின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வேற வேலையெல்லாம் தேடலாம் அப்படின்னு நீங்க இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டீங்க அப்படின்னா சாமான்யமா கிடைக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் எதுவுமே வேலையை விடுறதோ செய்யறதோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்க யாரெல்லாம் நம்பி அவங்க செஞ்சிடுவாங்க அப்படின்னு உங்க மேனேஜர் கிட்டயோ அல்லது உங்களுடைய டீம் கிட்டயோ நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அவங்கள கண்டிப்பா செய்ய விடாம தடுத்து டைமுக்கு அந்த ப்ராஜெக்டை முடிக்க விடாம இழுத்தடிக்கும். அதனால நீங்க யாரையும் முழுமையா நம்பாம வேலைகள் செய்ய முடியாதுன்றது ட்ரூனாலும் அங்க உங்களுடைய அலர்ட்னஸ் இருக்கணும். ஸோ துளாராசி துலாலக்ன அன்பர்கள் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது எந்த லேடிஸ் ஜென்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ஒரு ஒயிட் போர்ட் மெயின்டெனன்ஸ் ஒரு சார்ட் மெயின்டெனன்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுடைய வேலைகள் நாளைக்கு எதெல்லாம் பண்ணணுமோ அப்படின்றத எழுதுங்க. காலையில எழுந்திரிச்சோன்னா நல்லா ஒரு மெடிடேட் பண்ணிட்டு போய் அதை பார்த்து அதெல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சேலரி செக்கே போட சொல்லியிருக்கீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. எப்பயுமே பர்ஃபெக்டா பண்ணுவாங்க, இந்த மாசம் பண்ணாம விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு அமைப்பு கூடவே கூடாது. ஸோ நீங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்றது அலர்ட் அலர்ட் அலர்ட். கடைசியில அவங்களுக்கு போய் சேராம நீண்ட நாள் மேபி உங்களுடைய அப்பா அம்மா இருந்த காலத்துல இருந்து இருந்தவங்க கூட இப்ப அந்த வேலையை விட்டு போட இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் புரிஞ்சிட்டு இருந்தவங்க கூட இப்ப புரியாம நிறைய பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க இந்த முழுக்கவுமே அது நவம்பர் 11, டிசம்பர் 5 அப்படின்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஆன் தி ஹோல் நீங்க துளாராசி துலாலக்ன நண்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் பெருசா வரக்கூடிய அமைப்புகள் இல்லை. அண்ட் குழந்தைங்களுக்கும் படிப்புல பெரிய மைனஸஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுல நல்ல விஷயங்களும் பலது இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ சுகமான விஷயங்கள் சுபமான விஷயங்கள் நடக்கிறதுனால கூட உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாம போலாம். அதாவது 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால இப்ப குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறதுனால நீங்க பெருசா உங்களுடைய தொழிலையோ அல்லது ஜாப்லயோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம நிறைய உங்களுடைய தொழிலுக்கு போகாமலேயோ நிறைய லீவ் நீங்க எடுக்கிறதுனால அங்க மைனஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நீங்க லீவ் அப்ளை பண்ணிருப்பீங்க, முதல்ல சொல்லியிருப்பீங்க, ஆனா அது அவங்களுக்கு கரெக்டா போய் சேராம இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் நீங்க கீனா இருக்கணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ வீடு மாத்துறதுக்கு, வண்டி மாத்துறதுக்கு, ரிப்பேர் எல்லாம் கரெக்டா ஆகி அதனால உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த வீடு போய் பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் லேட்டா போறது செய்யறது அப்படின்றதுல இங்க ஒரு பெரிய பேங்க் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் வீட்டுல சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்கார். குருவுமே 6ஆம் வீட்டை உங்களுக்கு பார்க்கிறார். உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்ற நிலை இருந்ததுன்னா நவம்பர் 11 டு டிசம்பர் 5 பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனா வக்ரம் ஆகல அப்படின்னா நீங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரிதான் சனி பகவான் வக்ர நிலையா நேர்கதியான்றதும் நீங்க பார்த்துட்டு தான் நீங்க முடிவெடுக்கணும். சோ எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தோட இருங்க. நீங்க சுபகாரியங்கள் சுபமான விஷயங்களுக்காக போனாலும் இங்க எதுவுமே ஷேக் ஆகாம இருக்கிற மாதிரி உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமா எதுவுமே பெருசா ஷேக் ஆகாம இருக்கிற மாதிரி மட்டும் நீங்க டியூன் பண்ணிட்டீங்கன்னா சம்திங் சூப்பரா நீங்க ஜெயிக்கலாம். இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். 2026 மேல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ட்ரெய்லர் தான்றதும் நீங்க வச்சுட்டு இதை எப்படி போக்கஸ் பண்ணி எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் அதுல இன்னும் டபுள் ட்ரிபிள் அலர்ட்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சோ இங்க வேண்டியது நிதானம். பிரேக் இருக்கு, எப்படி ஸ்பீடா நம்ம வரோம், அந்த பிரேக் இருக்கும்போது ஸ்லோ டவுன் பண்ணி ஏறி இறங்குறோமோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி போக்கஸ் பண்ணீங்கன்னா சம்திங் சூப்பர். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.